Hello my dear students, I welcome you all for my channel Science with Elil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஃபிசிக்ஸ் ஆன்சர் கீ 12th ஃபிசிக்ஸ் ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஸோ உனக்கு தெரியும் 15 1 மார்க் கொஸ்டின். ஸோ இந்த 15 1 மார்க் கொஸ்டினோட ஆன்சர்ஸ் தான் ஃபஸ்ட்டு இங்கே ஷோ ஆகிருக்குது வீடியோவில். நமக்கு எந்த கிரேஸ் மார்க்கும் கிடையாது. ஸோ இங்கே இருக்கிற ஆன்சருக்கு உனக்கு கரெக்டான மார்க் கொடுப்பாங்க. ஸோ இது பப்ளிக் எக்ஸாம் கவர்மெண்ட் ஆன்சர் கீ இது. ஸோ ஃபஸ்ட்டு 15 கொஷினுக்குரிய 1 மார்க் கொஸ்டின்குரிய ஆன்சர்ஸ் இது பார்த்துக்கலாம் நீ. நெக்ஸ்ட்டு கம்மிங் டு 2 மார்க் கொஸ்டின். 6 2 மார்க் எழுதணும், ஒரு கம்பல்சரி வேறு இருக்குது நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு 16th கொஸ்டின் பார்த்தனா கரெக்ட் டெஃபனேஷன் சொல்லணும். நீ சொன்னேன்னா 2 மார்க், இல்லாட்டி அந்த ஈக்குவேஷன் மட்டும் சொல்லியிருந்தா 1 மார்க். தென் 17th கொஸ்டின் பார்த்தனா எஸ் ஹெச் ப்ரொபோஷ்னல் டு ஐ ஸ்கொயர்ட், ஹெச் ப்ரொபோஷ்னல் டு ரெசிஸ்டன்ஸ், ஹெச் ப்ரொபோஷ்னல் டு டைம், இந்த மூணையும் சொல்லி மேலே உள்ள லைனையும் சேர்த்து எழுதியிருந்தேன்னா 2 மார்க். இல்லாட்டி ஹெச் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர்டு ஆர்டி அப்படின்னு எக்ஸ்ப்ரெஷன் மட்டும் எழுதியிருந்தேன்னா 1 மார்க். தென் கொஷின் நம்பர் 18ல் இஎம்எஃப் ப்ரொடியூசிங் மெத்தட்ஸ் இருக்குது. அதில் 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. 3 பாயிண்ட்ஸ்னு எழுதுனா 2 மார்க்கு. ஏதாவது ஒரு மெத்தட் இல்லை 2 மெத்தடு மட்டும் சொல்லியிருந்தேன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு மெத்தட்னா 1 மார்க்கு, 2 மெத்தட்னா 1.5 மார்க்ஸ் வில் பி ப்ரொவைட் ஃபார் யூ. தென் 19th கொஸ்டின் பார்த்தனா மைக்ரோவேவ்ஸ் எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எனி 2 எழுதினாலும் உனக்கு 2 மார்க்கு. தென் 20th கொஸ்டின் பார்த்தனா P ஈக்குவல் டு 1/F, P ஈக்குவல் டு 1/1.5, P ஈக்குவல் டு 0.67D, இப்படி ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்கும் அரை லாஸ்ட் ஒன்றுக்கு அரை ப்ளஸ் அரை 1 மார்க் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீ யூனிட் எழுதுறேன்னா ஒரு 1/2 மார்க் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஃபிசிக்ஸ் சம் எழுதும்போது எப்போயுமே நம்ம யூனிட்ஸை மெஷர் பண்ணணும், அதுக்கு மார்க் இருக்குது. தென் கொஷின் நம்பர் 21 டி ப்ராக்லி ஹைபாத்திசிஸை கரெக்டாக சொன்னேன்னா 2 மார்க். இல்லாட்டி இந்த ஒரு லைன் எழுதியிருந்தா வேவ்ஸ் அசோசியேட்டட் வித் மெட்டீரியல் பார்ட்டிகிள்ஸ்னு எழுதுனா 1 மார்க். தென் கொஷின் நம்பர் 22 இந்த 22ல் பார்த்தேன்னா டோட்டலாக ஒரு 8 பாயிண்ட்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆனால் எனி 2 ப்ராப்பர்ட்டிஸ் நீ எழுதினாலே 2 மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 23 2 டயக்ராம் இருக்குது. 2ல் ஏதாவது ஒன்று போட்டிருந்தாலும் 2 மார்க்ஸ். தென் 24 பார்த்தனா இது ஏ சைன் தீட்டா ஈக்குவல் டு என் லாம்டா அப்படின்னு சொல்லி ஈக்குவேஷன் சொல்லி அந்த ஈக்குவேஷனில் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி நீ n ஈக்குவல் டு 10ன்னு கொண்டு வந்தனா ஒவ்வொன்றுக்கும் பிரிச்சிருக்காங்க 1 மார்க்கு, 1/2 மார்க்குன்னு. ஸோ டோட்டலாக 2 மார்க்ஸ் உனக்கு கொடுப்பாங்க. ஸோ 2 மார்க் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு நமக்கு பார்க்க போகிறது 3 மார்க். 3 மார்க்கும் 6 எழுதணும். ஸோ அதில் பார்த்தோன்னா கொஷின் நம்பர் 25 பார்த்தோன்னா ஏதாவது 3 யூசஸ் எழுதுனா போதும், 3 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. தென் கொஷின் நம்பர் 26 பார்த்தோன்னா ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்கும் எஸ் RS, RP, R2, R1 squared minus 15 R1 plus 56 equal to 0 using factorization எல்லாத்துக்குமே பார்த்தனா 1/2 மார்க்காக கொடுத்து ஃபைனலாக 1 மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ டோட்டலாக 3 மார்க் இருக்குது கொஷின் நம்பர் 26. தென் கொஷின் நம்பர் 27 பார்த்தனா எஸ் நீ கரண்ட் சென்சிட்டிவிட்டினா என்னன்னு எழுதுனா 1 மார்க்கு. அடுத்து ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் 1/2 மார்க். ஸோ ஈக்குவல் டு 2 மார்க் வரும். தென் 2 + 1 3 ஆச்சு. இல்லாட்டினா இந்த ஈக்குவேஷன் மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணினா 1 மார்க். தென் கொஷின் நம்பர் 28 பார்த்தனா நிறைய ஹாஃபாக பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஹாஃபாக மார்க் வந்து 3 மார்க் அலாட் பண்ணியிருக்காங்க. தென் கொஷின் நம்பர் 29 ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அந்த சென்டென்ஸை நீ கரெக்டாக எழுதியிருந்தேன்னா 1 மார்க்கு. ஸ்னெல்ஸ் லாவோட ப்ராடக்டை சொன்னேன்னா அரை மார்க்கு. தென் அடுத்து ஒரு 2 ஈக்குவேஷன் சைனை ஈக்குவேஷன் சொன்னேன்னா 1 மார்க்கு. ஃபைனலாக ஈக்குவேஷனுக்கு அரை மார்க்கு. ஸோ டோட்டலாக 3 மார்க்கு. தென் கொஷின் நம்பர் 30 பார்த்தனா இன்டர்ஃபரன்ஸ்க்கும் டைஃப்ராக்ஷனுக்கு உள்ள டிஃபரன்ஸ், அது 3 பாயிண்ட்ஸ் எழுதினா 3 மார்க் உனக்கு கொடுத்துருவாங்க. தென் கொஷின் நம்பர் 31 பார்த்தனா ரோ ஃபார்முலா எழுதணும், அதுக்கு 1 மார்க்கு. தென் சப்ஸ்டியூஷன் பண்ணுறதுக்கு 1 மார்க்கு. ஃபைனல் ஆன்சருக்கு 1 மார்க்கு. இந்த அபவ் எக்ஸ்ப்ரெஷனை மட்டும் இண்டிபெண்ட் அப்படின்னு நீ மாஸ் நம்பர் இண்டிபெண்ட்னு சொன்னால் அதுக்கு ஒரு மார்க்கு. ஸோ டோட்டலாக 3 மார்க்ஸ். தென் கொஷின் நம்பர் 32 அந்த ஆண்ட் கேட்டை வரைஞ்சதுன்னா அரை மார்க்கு. அவுட்புட் ஆண்டை பற்றி சொல்லியிருந்தேன்னா 1 மார்க்கு. டேபிள் போட்டால் 1 மார்க்கு. ஒய் ஈக்குவல் டு A.Bன்னு சொன்னால் அரை மார்க்கு.
தென் கொஷின் நம்பர் 33 இதில் நிறைய ஈக்குவேஷன் ஒவ்வொன்றுக்கும் எப்படி மார்க் பிரிச்சிருக்கான்னு பார்த்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி 3 மார்க் 2 மெத்தட் கொடுத்துருக்காங்க. எந்த மெத்தடில் நீ பண்ணியிருந்தாலும் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு மார்க் இருக்குது. அப்படி மார்க் அலாட் பண்ணியிருக்காங்க. தென் கொஷின் நம்பர் 34 இதிலேருந்து 5 மார்க் கொஸ்டின் நமக்கு 5 மார்க் கொஸ்டின். 6 into 3 நம்ம தப்பாக கொடுத்துருக்காங்க. நம்ம 5 மார்க் எழுதணும். 5 மார்க் நமக்கு தெரியும். 34ல் ஏ பார்த்தேன்னா அந்த டயக்ராமு தென் எக்ஸ்ப்ளனேஷன் ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்கும் 1 மார்க் கொடுத்துருக்காங்க. நீ பார்த்துக்கணும். டோட்டலாக 5 மார்க் எந்தெந்த ஈக்குவேஷன் இருந்தா அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தென் கொஷின் நம்பர் 34Bயில் பார்த்தீங்கன்னா ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன் அப்படின்னா என்னென்னு எழுதுனா 1 மார்க்கு, மெரிட்ஸ்க்கு ஏதாவது 2 பாயிண்ட்ஸ் எழுதுனா 2 மார்க்கு, டிமெரிட்ஸ் ஏதாவது 2 பாயிண்ட்ஸ் எழுதுனா 2 மார்க்கு. தென் மீட்டர் பிரிட்ஜ் டயக்ராம்க்கு 1 மார்க்கு, தென் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 1 மார்க்கு, தென் இந்த ஈக்குவேஷன் 2 எழுதினா ஒவ்வொரு மார்க்கு, ஃபைனலாக இன்னொரு ஈக்குவேஷன் இருக்குது 1 மார்க். ஸோ டோட்டலாக 5 மார்க். தென் கொஷின் நம்பர் 35ல் பி இதில் பார்த்தோன்னா 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. 5 பாயிண்ட்ஸ் ஒவ்வொன்றுக்கும் 1 மார்க்கு, 5 மார்க். தென் கொஷின் நம்பர் 36 மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன்டெக்ரல் ஃபார்ம் எழுதணும். காஸ் லா ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, காஸ் லா ஃபார் மேக்னட்டிசம் இதெல்லாம் நீ சொல்லியிருக்கணும். ஃபேரடேஸ் லா இப்படியெல்லாம் சொல்லி அந்த ஈக்குவேஷன்லாம் ஒவ்வொரு மார்க்காக கொடுத்துருக்காங்க. தென் ஆம்பியர் மேக்ஸ்வெல் லா இதெல்லாம் சொல்லணும். இல்லாட்டி எக்ஸ்ப்ளனேஷன் ஆர் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த ஈக்குவேஷன் கொடுத்துருந்தா ஃபைனலாக அதுக்கு ஒரு மார்க் சேர்த்து 5 மார்க் கொடுத்துருக்காங்க. தென் பி கொஸ்டின் பார்த்தனா டயக்ராம் 36ல் பி கொஸ்டின் டயக்ராம்க்கு 1 மார்க்கு. ஒவ்வொரு ஈக்குவேஷனையும் நீ எக்ஸ்பிளைன் பண்ணினா அந்தந்த ஈக்குவேஷனுக்கு 1 மார்க்கு, அரை மார்க்குன்னு செப்பரேட் பண்ணியிருக்காங்க. நீ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தென் கொஷின் நம்பர் 38ல் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க 1 மார்க்கு. தென் பிஇ ஈக்குவல் டு அந்த ஃபார்மட் ஈக்குவேஷனுக்கு 1 மார்க்கு. தென் அடுத்த ஈக்குவேஷன் எழுதி அந்த வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சேன்னா 5 மார்க்ஸ் கிவன் ஃபார் யூனிட் சொல்லலைன்னா ஒரு அரை மார்க் குறைச்சிருவாங்க. தென் கொஷின் நம்பர் 38 அதுவும் அதே தான். த இஃபெக்டிவ் அப்போர்ஷன் டு த கரண்ட் பை த சீரியல் ஆர்எல்சி சர்க்கியூட் இஸ் கால்ட் இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா 1 மார்க்கு. அந்த ஈக்குவேஷனுக்கு 1 மார்க்கு. இம்பிடன்ஸை செகண்டில் Z ஈக்குவல் டு 50 ஓம்னு நீ கொண்டு வரணும். அதுக்குள்ளே ஈக்குவேஷன்ஸ்க்குலாம் half மார்க்கு. ஃபேஸ் ஆங்கிள் கண்டுபிடிச்சிருக்கணும். அவருக்கு ஒவ்வொன்றுக்கும் அந்த டான்ஸை சொல்லியா அரை மார்க்கு, ஃபைனல் ஆன்சருக்கு அரை மார்க்கு. ஸோ டோட்டலாக 5 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் உனக்கு ஃபிசிக்ஸ் ஆன்சர் கீயை கொடுத்துருக்காங்க. நீ மெதுவாக கோத்ரூ பண்ணிப்பார். உனக்கு எல்லாமே கரெக்டாக புரியும். தேங்க்யூ.